ஹலோ மக்களை, கார்த்தி ரேவதி செம ட்விஸ்டாக போயிட்டுருக்கு. நவீன் கதையை முடித்த சிவனாண்டிய முத்துவேலும் சாமுண்டேஸ்வரிக்கு மேலே அந்த பழிய போடுறாங்க. இது தெரியாத நம்ம துர்காவும் சாமுண்டேஸ்வரி ஒரு கட்டத்தில் பஞ்சாயத்துலேயே நிற்க வச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் செம அதிரடைய வந்து நவீன உயிரோட நம்ம கார்த்தி கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாட்டி வீட்டில் நவீனம் துர்காவும் இருக்கும்போது நம்ம ரேவதி துர்காவை பார்க்க வராங்க. அவங்களும் என்ன உனக்கு அம்மாவுக்கும் சண்டையா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த துர்காவும் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லவும் நம்ம ரேவதியும் எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனாண்டி முத்துவேலை தான். அம்மாவுக்கு உன் மேலே கோபம் வரணும்னு சொல்லிட்டு தான் அந்த சிவனாண்டிய முத்துவேலை இந்த வேலை பார்த்துருப்பாங்க. அதனால நீ எதுக்குமே கவலைப்படாத, ஆனால் நவீன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஒருத்தங்க வராங்க. அப்படியே நவீன் கிட்ட சாமுண்டேஸ்வரி மேடம் பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருக்காங்க, உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ரேவதிக்கு ரொம்பவே டவுட் வந்துடுது. அம்மா இப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை கேட்ட நவீனும் அத்தையும் நம்மளை கூப்பிட்டுருக்காங்களா, அப்போ காலையில் ஏதோ நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காண்டி கூப்பிடுவாங்களாட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லவும் நம்ம ரேவதி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இல்லை கண்டிப்பாக எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவங்கெல்லாம் உங்களை கூப்பிட்றதுக்கு சான்ஸே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அப்படி கூப்பிட்டுருந்தாலும் மன்னிப்பு கேட்கறதுக்காண்டி எல்லாம் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நவீனும் நம்ம ரேவதி கிட்ட வந்து இல்லை எப்படி இருந்தாலும் அத்தை கூப்பிட்டுருக்காங்க, அதனால நான் போய் தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்படி போகும்போது கால் தடுக்குது. நம்ம பாட்டியும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே சரி நீ தண்ணி குடிச்சிட்டு போன்னு சொல்லிட்டு நம்ம நவீனை தண்ணி குடிச்சிட்டு போக சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நவீனும் நம்ம அத்தை கூப்பிட்டாங்கன்னு சந்தோஷத்தில் போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி நவீனை பார்த்தோன்னா பயங்கர டென்ஷன் ஆகி அப்படியே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நவீன் அப்படியே அத்தை நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது, நீங்கள் கூப்பிட்டதாட்டு தான் ஒரு ஆள் வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம சாமுண்டேஸ்வரி நவீனை பார்த்து யார் உன்னை கூப்பிட்டா, உன்னை எனக்கு பிடிக்கவே செய்யாது, உன்னை நான் மருமகனாட்டு ஏற்றுக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி எதுக்கு நீ அத்தைன்னு என்னை கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி சரியாக சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம சாமுண்டேஸ்வரி கரெக்டாட்டு ஒரு வார்த்தையை விடுறாங்க. இனிமே நான் அத்தைன்னு கூப்பிட்டேன்னா அப்புறம் உன்னை சுட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியும் நவீனம் பேசினது எல்லாத்தையுமே வெளியில் நின்று செக்யூரிட்டியும் கேட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நவீன் வெளியில் வந்து குழம்பி போயிடுறாங்க. இவங்க தானே என்னை கூப்பிட்டதாட்டு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, இங்கே வந்தால் என்னை சுட்டு தள்ளிடுவேன்னு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நவீன் ஒரு குழப்பத்தில் போகும்போது சிவனாண்டி முத்துவேல் எல்லாரும் அந்த இடத்துல வராங்க. அது மட்டும் இல்லாமல் நவீன் கிட்ட என்ன உங்கள் அத்தையை பார்த்துட்டு வரியா அப்படின்னு கேட்கவும் நவீனும் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் பார்த்துட்டு வரதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே சிவனாண்டி பிளான் பண்ணதே நாங்கள் தானடா, நாங்கள் தான் ஒரு ஆளை அனுப்பி உன்னை அந்த மாதிரி செய்ய வச்சோம் அப்படின்னு சொன்ன உடனே நவீனுக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பம் ஆகுது. என்ன சொல்கிறீங்க, எதுக்கு என்ன இந்த மாதிரிலாம் செய்தீங்க அப்படின்னு கேட்கவும் சிவனாண்டிய சுண்டக்கா பையன், நீ உன் கையால் நீ அடிச்சிட்டல, அதுக்கப்புறமா ஒன்று நான் சும்மா விடுவேன்னு எப்படி நீ எதிர்பார்த்த அப்படிங்கிற மாதிரி நவீன்கிட்ட கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி உன்னோட அத்தைக்காரி சுட்டு தள்ளியிருப்பேன்னு உன்னை சொல்லியிருப்பான், அப்படி தானே இப்போ மட்டும் உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதுக்கு காரணம் சாமுண்டேஸ்வரி தான் சொல்லிட்டு அவன் மேலே பழியை போட்டுட்டு நாங்கள் எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி ஒரு பிளானை நம்ம நவீன் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு நவீன் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. கண்டிப்பாக இவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சிடுன்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாகிட்டு சிவனாண்டி ஒரு கட்டையால் நம்ம நவீனுக்கு தலையிலேயே போட்டுறாங்க. நவீன் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படியே நவீன் அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுறாங்க. சந்திராவும் நம்ம பிளான் சக்ஸஸ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல வந்த உடனே அப்படியே அந்த ஒரு ஆளை வச்சு சரி இவனை என்ன செய்கிறது சந்திரா, பேசாமல் இவனை அப்படியே புதைச்சிட வேண்டியதான் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம நவீன அரை மயக்கத்தில் இருக்காங்க. அங்கே உள்ளவங்களும் இவங்க என்ன சாகலை, அரை மயக்கத்தில் இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு கேட்கவும் சந்திராவும் ஒரு பிளானை போடுறாங்க. சரி இவனை அப்படியே புதைச்சிருங்க, நமக்கிட்டே இப்படி ஒரு வேலை காட்டினால அதுவும் உங்களை இப்படி அடித்தான்ல எனக்கு தாங்கவே முடியலை, அதனால் இவன் துடிச்சு சாவட்டுன்னு சொல்லிட்டு அரை மயக்கத்தில் இருக்கவங்கள புதைக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. கரெக்டாட்டு நம்ம நவீனோட மொபைல் ஃபோன் அப்புறம் அவங்க செப்பல் இது எல்லாத்தையுமே சந்திரா எடுக்கிறாங்க. நம்ம முத்துவேலுக்கு எதுவுமே புரியலை, எதுக்கு இந்த பிளான் பண்ணுறா சந்திரா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சந்திராவும் சாமுண்டேஸ்வரியோட வளையல் ஒன்றையும் எடுத்து வச்சுருக்காங்க. அப்படியே அந்த மொபைல் ஃபோன் செப்பல் கூட அவங்க சாமுண்டேஸ்வரியோட வளையலையும் போட்டுருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துவேல் கேட்கவும் அதுக்கு சந்திராவும் இது அக்காவோட வளையல், கண்டிப்பாக துர்கா நவீனை தேடும் போது இந்த வளையல் அவள் கையில் கிடைக்கும், அப்போ கண்டிப்பாக சாமுண்டேஸ்வரி தான் இதுக்கு காரணம்னு நினைப்பா,
அவளும் அக்கா மாதிரி தான் சீக்கிரமாக கோபப்பட்டுருவா. அதுக்கப்புறமா கண்டிப்பாக அவங்க அம்மாவை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. நவீனுக்கு ஏதாவதுன்னா கண்டிப்பாக யாருன்னு பார்க்க மாட்டா. அப்படியே சாமுண்டேஸ்வரி பஞ்சாயத்துலேயே நிற்க வச்சிருவான்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவும் ஒரு பிளானை போடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தெரிய மாட்டேங்குது. அதே சமயத்தில் பாட்டி வீட்டில் இருக்க துர்காவும் நிறைய நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நவீன காணலேன்னு யோசிக்கிறாங்க. என்னாச்சு நவீன காணல, நம்ம அம்மாவை தானே பார்க்க போனால் அதுக்குள்ளே நவீன் எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் வெயிட் பண்ணியும் நவீனை காணாத உடனே துர்கா அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க. எப்படியாவது அம்மாவுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும், அவங்க தான் ஏதோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு துர்கா யோசிச்சு அப்படியே சாமுண்டீஸ்வரோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்த உடனே அங்கே போய் சவுண்டு போட்ட உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன வெளியில் சத்தம்னு சொல்லிட்டு ராஜராஜன், சாமுண்டீஸ்வரி, கார்த்தி எல்லாரும் வெளியில் வந்து பார்த்தா துர்கா சத்தம் போட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக டென்ஷன் ஆகி, இப்போ எதுக்கு இங்கே வந்து சத்தம் போட்டுட்ருக்க, உன்னை தான் என்னோட மகா இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறமா எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே துர்காவை, நான் எதுக்கு வர போகிறேன், என்னோட ஹஸ்பண்ட் நவீன் உங்களை தான் பார்க்க வந்தாங்க, அவங்க எங்கன்னு கேட்குறாங்க. அதை கேட்ட சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. வேற எங்கே போயிருப்பான், அங்கே தானே வந்திருப்பான், இல்லைன்னா யார் கூடயாவது சண்டை போட்டுட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட துர்காவும், எனக்கு நல்லாவே தெரியும், உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு யாரையாவது பிடிக்கலன்னு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவீங்க. அன்னைக்கே நவீனை மிரட்டினீங்க, நவீன் மேலே எந்த தப்புமே இல்லை, அந்த டைமை நீங்கள் சுட்டு தள்ளிடுவேன்னு சொன்னீங்க. இதில் வேற பஞ்சாயத்து ஆஃபீஸில் தனியாட்டு நைட்டு அவனை கூப்பிட்ருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் தான் ஏதாவது பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம துர்கா சரி அவங்க அம்மாவை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராஜராஜனும் மயில்வாகனும் அப்படியே ஷாக் ஆகி நம்ம துர்கா உங்கள் அம்மாவை புரிஞ்சுக்கிட்டது நீ அவ்வளோதானா, இனி இப்படியெல்லாம் சொல்லாத துர்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் துர்காவை சமாதானப்படுத்துகிறாங்க. என்னதான் பண்ணாலும் துர்கா அப்படியே ரொம்பவே டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காங்க. ராஜராஜனும் இப்படியெல்லாம் செய்யாத துர்கா உங்கள் அம்மா அப்படிப்பட்டவ கிடையாது, அவள் கண்டிப்பாக நவீனை எதுவுமே பண்ணியிருக்க மாட்டா, இதில் வேற ஏதோ ஒரு சூழ்ச்சி ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு சமாதானம் ஆகாத துர்காவும் அப்படி டென்ஷன் ஆகி பேசவும் கார்த்தியை நம்ம துர்கா கிட்ட வந்து, நீ எதுக்குமே டென்ஷன் ஆகாத, கண்டிப்பாக நவீன் பக்கத்தில் எங்கேயாவது தான் பேர்ப்பா, நான் கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்கிறாங்க. நம்ம துர்காவும் அதை விடுற மாதிரி இல்லை, நான் மட்டும் பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நவீன் வரலன்னா அதுக்கப்புறமா நடக்கிறதே வேறுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி இதெல்லாம் கேட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. துர்கா போய் என்கிட்ட இப்படி பேசிட்டு போகிறாளே, அவள் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் சந்திராவும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அக்கா நீ நல்லபடியாக மாட்டிட்ட, நான் இது வரைக்கும் போட்ட பிளான் எல்லாத்தையும் இந்த கார்த்தி பேச சொதப்பிட்டா, இந்த வாட்டி எதுவுமே நடக்காது, எப்படி இருந்தாலும் உன்னோட பொண்ணே உன்னை எதிர்த்து பஞ்சாயத்தில் நிற்க வச்சிருவா பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ரேவதியும் கார்த்திட்ட வந்து, என்னங்க இப்போ பண்ணுறது கார்த்தி, துர்கா வேற இப்படி சொல்லிட்டு போயிருக்கா, ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கார்த்தியும் சரி துர்கா எப்படினாலும் நவீனை கண்டுபிடிச்சிடலாம், எதுக்குமே பதட்டம் ஆகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் துர்காவும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் நவீனை காண மாட்டேங்குது. நம்ம பாட்டியும் துர்கா கிட்ட அப்படியே வந்து ரொம்பவே சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. துர்கா எதுக்குமே ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக நவீன் கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம சாமுண்டீஸ்வரி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கவே மாட்டா, அவள் அப்படிப்பட்டவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் துர்கா கிட்ட சொல்கிறாங்க. ஆனாலும் துர்கா அதை கேட்குற மாதிரியே இல்லை அம்மா தான் இந்த மாதிரி செய்திருப்பாங்க, அவங்க தான் இந்த மாதிரி சுற்றுவேன்னு சொன்னாங்க, அதனால் அவங்க அதை கண்டிப்பாக செய்திருப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் துர்காவுக்கு நவீனோட செப்பல், மொபைல் ஃபோன் எல்லாமே கையில் கிடைக்குது. அதே சமயத்தில் சாமுண்டீஸ்வரோட வளையலும் அவங்க கையில் கிடைக்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர டென்ஷனான துர்காவும் கண்டிப்பாக அவங்க அம்மாவை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துலேயே சாமுண்டீஸ்வரி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இது தெரியாமல் ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம சாமுண்டீஸ்வரி வீடுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி பயங்கர குழப்பத்தில் என்னாச்சு, ஏதாவது வேணுமா அப்படின்னு விசாரிக்கவும் அவங்களும் இல்லைம்மா, ஒரு பஞ்சாயத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது உங்கள் மேலே தான் அப்படின்னு சொல்லவும் நம்ம சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. யாராக இருக்கோன்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்களும் உங்களோட பொண்ணு துர்கா தான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, அவங்களோட ஹஸ்பண்ட் நவீன காணலைன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் கிட்ட, பார்த்தீங்களா அவளுக்கு திமிர, எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் சொன்ன பிறவும் கேட்காம இப்படியெல்லாம் செய்கிறா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, அதை பற்றி அவளுக்கு தெரியாதா, எவ்வளோ தைரியம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் சந்திராவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நினச்ச மாதிரி கரெக்டாட்டு நடக்குது, கண்டிப்பாக துர்கா பஞ்சாயத்தில் சாமுண்டீஸ்வரி நிற்க வைப்பான்னு நினச்சோம், அதே மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பஞ்சாயத்தில் எல்லாரும்
எல்லாரும் கூடி நிற்கிறாங்க. நம்ம துர்காவும் அதில் நிற்கிறாங்க. அந்த டைமில் நம்ம துர்கா பஞ்சாயத்தில் உள்ளவங்கள்ட்ட, ஆமாம் என்னோட அம்மா தான் எல்லாத்துக்குமே காரணம், என்னோட ஹஸ்பண்ட் நவீனை காணவே இல்லை, கடைசியாக என்னோட ஹஸ்பண்ட் நவீன் என்னோட அம்மாவை பார்க்கறதுக்காண்டி தான் பஞ்சாயத்து ஆஃபீஸில் போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே பஞ்சாயத்து ஆஃபீஸில் நைட்டு யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கவும் அந்த செக்யூரிட்டியை நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு எதிராகவே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் நவீன் அங்கே தான் வந்தாங்க, வரும்போது ரொம்பவே கோபமாக நம்ம சாமுண்டீஸ்வரி அம்மா அவங்கள பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் சாமுண்டீஸ்வரி அம்மா உன்னை சுட்டு தள்ளிடுவேன்னு சொன்னாங்க. அதை நான் என் காதால் கேட்டேன். அப்புறமா குழப்பமாகவே போயிட்டாங்க நவீன் அந்த இடத்த விட்டு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே துர்கா பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. சாமுண்டீஸ்வரி அது நான் யதார்த்தமாக சொன்னது, நான் மருமகனாக ஏற்றுக்கலை, எனக்கும் என் பொண்ணுக்கும் உள்ள விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே, அதுக்கப்புறமா நான் எப்படி அவனை ஏற்றுப்பேன்னு சொல்லிட்டு தான் சத்தம் போட்டேன், வேறு மற்றபடி நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும்போது நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு எதிராகவே எல்லாம் இருக்குது. கரெக்டாட்டு வேறு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்கவும் நம்ம துர்காவும் சாமுண்டீஸ்வரியோட வலையில் கட்டுறாங்க. அந்த வலையில் பார்த்தோன்னே சாமுண்டீஸ்வரி ஷாக் ஆகிடுறாங்க. இது எப்படி அங்கே வந்திருக்கோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. துர்காவும் நவீனோட செப்பல், மொபைல் இது எல்லாமே கிடந்த இடத்துல இந்த வலையிலும் கடந்தது, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. கார்த்திக்கு எல்லாமே புரியுது, எல்லாமே சந்திராவோட வேலை தான், கண்டிப்பா சந்திரா தான் இந்த வலையில எடுத்து அந்த இடத்துல போட்டிருக்கணும்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல சாமுண்டீஸ்வரி இல்லை எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னாலும் ஆதாரம் எல்லாமே சாமுண்டீஸ்வரிக்கு எதிராக இருந்துட்டு இருக்கு. தீர்ப்பும் சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டே இருக்காங்க. ஆனா சாமுண்டீஸ்வரி எதிர்த்து தான் இருக்குது. துர்காவும் ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் நவீனை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி தீர்ப்பு சொல்ல வரும்போது கார்த்தி செம அதிரடியாக நம்ம நவீனை இறக்குறாங்க. ஏன்னா நவீனை உயிரோட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நம்ம கார்த்தி. அதான் ரேவதி பாட்டி வீட்டில் இருக்கும்போது தானே சாமுண்டீஸ்வரி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த டைம்லேயே நம்ம ரேவதி கார்த்திகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. கார்த்தியை அதை எதிர்பார்த்துட்டு அப்படி இருக்காது, அத்தை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டாங்க, இது சிவனாண்டி முத்துவேலோட தான் வேலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸ் பக்கமாகவே வந்திருக்காங்க. அந்த டைமில் சிவனாண்டி முத்துவேல் பண்ண வேலையை பார்த்துட்டு உடனே நம்ம நவீனை புதைச்ச இடத்த அப்படியே தோண்டி நவீனை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு வழியாக நவீன் உயிரோட வந்து எல்லா உண்மைகளும் சொல்லி கரெக்டாக அவங்களுக்கு எல்லாருக்குமே தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு டவுட் வருது, ஒரு வழியாக சந்திராவும் இந்த இடத்துல மாட்டிட்டாங்கன்னே சொல்லலாம்.